நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடு ராஜா, இன்னும் காலம் வரும் நேரம் வரும் பாரு ராஜா. நிம்மதியா ஒரு சரக்கு அடிச்சுட்டு வர முடியல, எப்ப பாரு நோய் நோயின்னு ஒரே போனு. ஐயோ இவளா? இந்த பொண்டாட்டிங்க போன் அடிச்சாலே ஒரே பயமா தான் இருக்கு. சரி கேட்போம், சமாளிக்கணும் என்ன செய்ய. ஹலோ, எங்கடா இருக்க? நானு பசுந்தனை போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு வந்துட்டு இருக்க? பசுந்தனை போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த கடுகு டப்பால 200 ரூபாய் வச்சிருந்தேனே, எங்கடா அது? அதுவா, அதை எடுத்துட்டு போய் அரசாங்க கடையில் போய் மொய் எழுதிட்டேன். ஏண்டா, நான் 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி தீபாவளி வருதேன்னு பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுக்கணுமேனு சிறுக சிறுக சேர்த்து வச்சிட்டு இருந்தா, நீ போய் கவர்மெண்ட்டுக்கு மொய் வச்சுட்டு வந்துட்டேன்னு நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்க நீ. மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, எப்படி கொடுப்பாங்க? நாங்க போய் மொய் எழுதுனா தானே. ஏண்டா, அதுக்குதான் கவர்மெண்ட் விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்களே, நீ போய் அந்த 200 ரூபாய் மொய் எழுதுனாதான் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? நாங்க ஆம்பளை அப்படிதான் காசை எடுப்போம் குடிப்போம், அதெல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆம்பளத்தனத்தை நீங்க காட்டுனீங்கல்ல, வீட்டுக்கு வாடா, உனக்கு பிஞ்சு செருப்பால அடிக்கிறேன் வா. வீட்டுலதான் பிஞ்சு செருப்பு இல்லையே. பிஞ்சு செருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போட்டிருக்க செருப்பை பிச்சாவது உன்னை அடிக்கிறேன், வீட்டுக்கு வா. ஐயோ, நீ அடிச்சாலும் அடிப்பதாயே, போன கட் பண்ணுதாயே. ஐயோ, வீட்டுக்கு போறேன், என்னத்தால அடிக்க போறான்னு தெரியல.